தேவதையும் பூனைக்குட்டியும் பாகம் 2. முட்காடுகளின் கீறல்களின் வடுக்களை அழுது மறந்தவள். இந்த சிறு பூனைக்குட்டி தன்னை அறியாது நிகழ்த்திய கீறலால் அவதியுற்றாள். அழுதாள். பின்பு அவள் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். பூனைக்குட்டியை மன்னிக்கவில்லை, மாறாக புறக்கணித்து தண்டிக்கிறாள். நானும் மியாவ் மியாவ் என அவளை சுற்றி சுற்றி வருகிறேன். மன்னிப்பாயா? மியாவ் மியாவ். இன்னும் இந்த பூனைக்குட்டி எவ்வளவு நாள் தெருவோரமே காத்திருக்க, உன் மன்னிப்பினை எதிர்பார்த்திருக்க? அடுத்த பிறவியில் நீ ரசிக்கும் நாய்க்குட்டியாக பிறந்து மன்னிப்பை பெறுவேனோ? தேவதையே ப்ளீஸ். ராஜா கிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தமிழ் பாரடாக்ஸ். இது பார்ட் 2 நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்கள். இதோட ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னு இன்னொரு வீடியோ போடுறேன்.